மாட்டிக்கிறாங்களே. ஆறாடு காலையில் கட்டிய வாழ் வாழ்னு கத்திக்கிட்டேன். ஏமா இல்லைம்மா அது என்னம்மா சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்குதா? யோ அறிவுகிட்ட மூதேவி, நான் ஆப்பத்தை விற்கிறேன், நீ போதையா போட்டு திரிஞ்சிட்டு இருக்கிற. ஓ ஆப்பக்காரம்மாவா? ஆட இதை காட்டி காட்டிதான் இந்த ஊரையே எழுப்புறியா? ஆமா ஆப்போ நீ போட்டதா இல்ல இல்ல வேற யாராவது போட்டோங்களா? எங்க ஆயா போட்டது. யோ இங்க பாரு, ஆப்பம் வேணா வாங்க, இல்ல சாத்திட்டு போயிடு. தேவலாம் பேசிய மூட ஃபால் பண்ணாத. சாத்தி தான் இருக்கிறேன். அட கண்ணு வேற தெரியலம்மா, கூலிங் கிளாஸ கொடுத்தாங்க, கன்றாவி ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பன்னிக்குட்டி முதலாளி சொல்லடா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அட ஆப்பம் கொண்டாந்தாடா, அதனாலதான் ஆப்பத்தை வாங்கலாமா வேண்டாமா. எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்க, ஞாபகம் வந்துருச்சு. போன வாரம் நம்ம சத்தரா புதன்கிழமை சந்தையில டான்ஸ் ஆனவதாம்மா நீ. உனக்கு எதுக்குமா இந்த குவி குவி விற்கிற வேலை? நீ சேலைய தூக்கி காட்டினாவே போதுமே, தானா வித்து போயிடும். டேய் சப்பவாயா, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கற? கோண வாயச்சி கம்முனடி, ஒரே ஏத்ததோ வாயில. யோ நான் என்னையோ பண்றது, என் பொழப்பை இதுதான். நான் வித்ததன நான் சாப்பிட முடியும். ஏய் ஏமா ஆப்பக்காரம்மா நல்லா தனியா இருந்தாலும் நல்லா நச்சுன்னு நாட்டுக்கட்டையா இருக்கிறியா? ஏன்டா சொரிஞ்சிட்டே இருக்கற? ஆமா அவனுக்கு ஒண்ணு இல்ல, நேத்து பெடி பெரி சேப்பு போட்டா, பெடி பெரி சேப்பு. யோ நீ எதையோ பண்ணி தொலைங்க. இங்க பாரு, நாப்பம் கொண்டு வந்திருக்கேன், வேணும்னா சாப்பிடுங்க. அடக்கோலியா முதலாளி ஆப்பத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம்டா, வாடா. முதலாளி ஆப்ப ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. நீக்கி பார்த்தோன்னே புளிப்பு வாட புனி வீசுது. கரும முதலாளி கரும. டேய் எரும மாட, இங்க பாரு, என் பழம் உனக்கு பிடிக்காது, இப்பதான் சுட்டது. இங்க பாருடா, உனக்குலாம் பழைய குண்டா தான் பிடிக்கும், புது குண்டாலாம் உனக்கு பிடிக்காது. எந்த குண்டாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏமா ஆப்பக்காரம்மா, ஏமா கோச்சுக்கிற? நாங்க என்னமா தப்பா சொல்லிட்டோம்? உன் ஆப்ப கூடையில சீலைய போட்டு மூடி இருக்கிற, கொஞ்சம் தூக்கி காமிச்சினா ஆப்ப நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நாங்க ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தோம். ஓ அப்படி சொல்றீங்களா? டேய் கம்மனே இல்லடா பைத்தியம். சரி இங்க பாருயா, சேலை தூக்கி பாரு, ஆனா சீக்கிரம் மூடிரணும், ஏன்னா ஆப்பம் ஆறிடும். தப்பு தப்பா பேசாதம்மா, ஆப்பத்து மேல இருக்கிற சீலையத்தான் தூக்க சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி கோச்சுக்கிற? டேய் அற பைத்தியம், அதானே நானும் சொன்னேன், திறந்து பாரு. ஏமா கோச்சுக்கிற? அப்படி என்னமா தப்பா சொல்லி போட்டாரு முதலாளி? ஏய் இந்த பொண்ணு சரிப்படாதாட்டு இருக்கிறா, வாடா நம்ம போலாம். வேற கடையில ஆப்ப இருக்குதுடா, பெருசு பெருசா இருக்குது. ஏய் இங்க பாரு, நான் ஆப்பத கீழ வச்சிட்டேன், இனிமே நீங்க சாப்பிடாம போனீங்க, நடக்கறத வேற. யோ 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 நடந்துட்டு தாமா இருக்கும். டேய் ப்ளீஸ்டா மிதியறடா, எனக்காக ஒரு ஆப்பத சாப்பிட்டு பாருடா, நல்லா இருக்கும்டா. சரி முதலாளி. அண்ணா கீழே வேற சேலைய திறந்து ஆப்பத்தை காமிக்கிறா, ஒரு அடி பாப்பா. சீ எரும மாடே, சேலை இங்க இருக்குல்ல, மயில புடிங்க. எல்லாம் ஒரே சேலைதாம்மா. பாரியா நல்லா முதலாளி ஆப்பம் சின்னதா இருக்கு முதலாளி, பார்க்க நல்ல பல பலன்னு பார்த்தோனே சாப்பிடணும் போல இருக்கு முதலாளி. சீ கரும. அட கருமமே, ஆப்ப நாறதே பத்தாது, இதுல நீ வேற நாத்தம் அடிக்குதா? எனக்காக ஒரு ஆப்பத சாப்பிட்டு பாருடா ப்ளீஸ்டா. முதலாளி இவ்வளவு தூரம் சொல்றா, எடுத்து சாப்பிட்டு பாப்போம்.
அட அடக்கோழி மூதேவி, காலையில் காட்டி பல்லு விளக்கல, அந்த கவர்மெண்ட் பாத்ரூம் போலான்னா அதையும் பூட்டி வச்சிருக்கிறாங்க. உனக்கு ஆயே வராது முதலாளி. புளிக்கோது தானே இப்ப குச்சி விட்டு குத்துறா வருண்டா. புளிக்கோது பாட்டி ஒரு புளிக்கோதா? கருமா. ஆப்பக்கார மாட்ட கேட்கலாமா புளிக்கோது இருக்குதானே? நம்ம வச்சிருக்கியாமா? ஏய் நீ வாயை மூடுறா. இங்க பாரு, நீ ஆப்போ திங்க எதையும் திங்காத. அவரு நான் இடத்த காலி பண்றேன். இருமா கோவுச்சுக்காத. நாங்க உன்ன காலி பண்ணலான்னு பாக்குறவே. என்ன மாசமா இருக்கியா? 4 மாசம் வர்றியா? ஒட்டேன்னு வச்சுக்க, 4 மாசம்ல 6 மாசத்துல செக்கப்புக்கே கூட்டிட்டு போயிருவியா? முதலாளி ஏத்தறலையே பாக்குறா முதலாளி என்னைய. ஐயோ பைத்திய கும்பல். ஐயோ நான் கிளம்பற போயா நீ. அப்ப ரொம்ப சின்னதா இருக்கு மாட்டிருக்கடா. ஏய் போடவே விடுற. பரவாயில்ல முதலாளி, இருந்தாலும் சாப்பிடுவோம். கம்முன்னு இருடா. சின்னதா இருந்ததுன்னா நமக்கு குடிச்சு பாக்குறதுக்கு ஒத்து வராதுடா. முதலாளி எதுவா இருந்தாலும் இங்க ஒண்ணுமே இல்ல முதலாளி. பிடிக்க ஏதா 2 பிடிப்போம் முதலாளி. ஆப்பக்காரமா ஓடி போச்சுடா. டே ஆப்ப சின்னதா இருக்குன்னு ஓடி போச்சுடா. கோவிச்சுக்காதம்மா வாமா. ஐயோ இங்க பாரு, நான் இன்னொரு வாட்டி தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு என் ஆப்பத்தை தின்னு பாரியா. ஏய் இவ்வளவு தூரம் அழுவுற முதலாளியா, சாப்பிடு ஒரு டீ. ஏச்சா கூட ஒட்ட மாட்டேங்குது. ஆய் கருவாப்பையில தின்ற எடுத்துட்டே. நாங்க கருப்பா இருந்தாலும் நல்லா கலையா இருக்கும். முதலாளி நானாவது எடுத்து சாப்பிட்றேன். ஏ கசனா கரும நக்கறான் நக்கறான். அடே முன்னாடி வாய்க்குள்ள போயிட போதுடா. நாளைக்கு ஆஸ்பத்திரி தான் கூட்டி ஆகணும். இவங்க போயிருவாங்க. முதலாளி தேனு மாதிரி இனிக்குது முதலாளி. ஏன்னா அபிஷ்டு ஏன்னா ரோட்ல நடக்கவே இடம் இல்ல, இதுல கடையாத வந்துட்டீங்களா? உங்களையெல்லாம் கேட்கறது லோகத்துல ஆள் இல்லையாடா? உங்களையெல்லாம் அந்த பகுதியை பார்த்துக்க உங்களையெல்லாம். ஐயோ இங்க பாரு, நாங்க எதையோ திறந்து வைக்கிறோம். உனக்கு என்னையா வேணும்? உனக்கு வேணும் ஆப்பத்தை தின்னு மூடிட்டு போ. என்னடா பண்ற பைத்தியம்? ஆனா கண்ணு தெரியலமா. எனக்கு ஒண்ணும் வேணாம், ஓய் நீங்களே தின்னுங்க. ஐயரே இவங்களை சமாளிக்க முடியல. அட யாரு வெக்கக்கேடு ஐயரா? நான் கிளம்புறேன்டா. அட இருமா போலாம் இருமா. ஐயரே எனக்கு காப்பாத்துங்களே. யாராது சும்மா வேடிக்கை பார்க்கறீங்க. அவனுக்கு தெரியாம நான் ஆபத்து நக்கிக்கிட்டு இருக்கிறேன். யா நீ வந்து நக்கறியா? நக்கறனா சொல்லு, இல்ல சாப்பு தான். ஏண்டா ஏண்டா டே அடக்கோழிய, அடே அடக்கோழிய அவ ஐயருடா. எச்சி சாப்பிட மாட்டான்டா அந்த பாப்பா பையன். அட விடு முதலாளி. ஐயரா உன்னை என் நேரமே வர சொன்னல. எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? யாயா 10:30க்கு வந்தீங்கன்னா முதலாளிக்கு எப்படி போய் பொண்ணு பாக்குறது? நேரமே வாயா. உனக்கெல்லாம் ஒரு வேலை சொன்னா விளங்கிருமியா. ஐயே பைத்தியக்காரா. ஐயோ நான் கிளம்புறேன். ஐயரே வாங்க போலாம். ஐயரே ஐயரே ஆப்பத்த ஆட்டை போட்டலாமாடா? வேண்டாம் முதலாளி, அந்த ஆப்பம் சரியில்லை. ஏய் நீ போடா, ஆப்பக்கறியோட சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நீ போடா, அப்புறம் ஓட போடா. சரி நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ அந்த பதவியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சுந்தர் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க எங்க பெரியப்பா ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாரு. அவரையும் யாரோ கொன்னுட்டாங்க. என்னை இப்படி அனாதையா பரதேசியா அவனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ ஊர் கவுண்டராயி பரிவட்டை கட்டிக்கிட்டாதான் உங்க பெரியப்பா ஆத்மா சாந்தி அடையும். நம்ம ஊர் பெரியவங்களும் அதைத்தான் விரும்புறாங்க. டேய் இவ்வளவு பேசுறியே, நீ ஏன் பங்காளி தானே? ஏன் நீ அந்த தர்மகர்த்தா பதவியை ஏத்துக்க கூடாதா? நான் இந்த ஊருக்கு செய்யற நல்லத உன்னால செய்ய முடியாதா என்ன? முடியும். ஆனா என்னடா, எப்படியோ போட்டும் தானே. அதுக்கு இல்லடா, நான் ஊர் கவுண்டர் ஆகணும்னு எங்க அப்பாவும் என் தம்பியும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எப்படா என் தலையில பரிவட்டம் காட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்னடா, ஏத்துக்க வேண்டியதானே? உனக்கு தெரியாத செல்வம், என் தலையில பதவி கட்டிட்டு நம்ம ஊர்ல எந்த நல்ல காரியத்தையும் நடக்க விட மாட்டாங்க. நம்ம ஊரை ஏலம் போட்டு வித்துருவாங்க. உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அதனாலதான் உன்னை அந்த பதவியை நான் ஏத்துக்க சொல்றேன். உனக்கு பக்கபலமா நான் இருப்பேன். ஹலோ, என்ன அக்காவும் தங்கச்சியும் காலேஜ் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க. ஆமா
இவரு இவரு உங்க அண்ணன் பாண்டியனோட ஓனர் தர்மராஜுக்கு அண்ணன். ரொம்ப நல்லவன். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. ஹாய், ஐம் வித்யா. ஹலோ, ஐ எம் சுந்தர். விமலா, இவங்க 2 பேரும் அப்படியே காலேஜுக்கு பேசிட்டு வரட்டும். நாம இங்கே உட்காந்து கடலை சாப்பிடலாமா? இங்கே பாரு செல்வம், நானும் காலேஜ் போனோம், நான் போயிட்டு வரேன். காதல் ஜோடிகளுக்கு இடைஞ்சலா நாம எதுக்கு? நீங்க இப்படியே காலேஜ் வரைக்கும் வாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் நீங்களே காலேஜ் போலாமா? ஓகேங்க. ஆனா ஒன்று, இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடாம அழகா என்ன திவ்யானே கூப்பிடலாம். ஓகேவா? ஓகே வித்யா, வா போலாம். விமலா, சீக்கிரம் வந்து சேரு. அப்பாடா, எனக்கு இடைஞ்சலா இருந்த என் ஃப்ரெண்டும் உன் தங்கச்சியும் காலேஜ் கிளம்பிட்டாங்க. இனிமே நம்ம இஷ்டம் தான். உன் இஷ்டம் போல என்ன செய்ய போறீங்க? விமலா, உன் விண்மீன் விழியிலும் கொவ்வைக்கண் இதழிலும் உன் கண்ணம் சிவக்க மாறி மாறி முத்தமலை பெய்யணும். ஐயோ வேண்டாம் சாமி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், நீ என்னை பாடப்படுத்திடுவேன். அதெல்லாம் நீ அண்ணன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம், நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். இப்போ நான் போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு கையில தான் முத்தம். வா தளபதியே வா. எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடையும் தகர்த்தறியும் தன்மை படைத்த என் தளபதியே வா. தர்மா, அதிகமா புகழார சூட்ட வேண்டாம். நான் வெறும் அம்புதான். என்ன ஆட்டி படைப்பவன் நீ. உன் ஆணைப்படி செயல்படுறவன் நான். உன் அறிவு கூர்மை எங்க, நான் எங்க? ஓகே பாண்டியா, பிசினஸ் விஷயமா வெளியில போகணும்னு சொன்னல்லவா? ஆமா, பெங்களூருக்கு. இல்ல, இப்ப நம்ம ஊர்லயே கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன தர்மா முக்கியமான வேலை? இந்த ஊர் தலைவரை தேர்ந்தெடுத்து பரிவட்டம் கட்டணும். அதெல்லாம் உங்க அப்பா பாத்துக்குவாரு. யூ டோன்ட் வரி. அதுக்கு இல்ல பாண்டியா, அப்பாவுக்கு துணையா நாம நிக்கணும். இதுல மட்டும் அப்பா தோத்து போயிட்டா நிச்சயம் உயிரோடவே இருக்க மாட்டாரு. என்ன தர்மா சொல்ற? புரியல. புரியற மாதிரி சொல்லு. இந்த ஊருக்காரங்க அந்த பொற்செலவனுக்கு பரிவட்டத்தை கட்டி ஊர் தலைவராக்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் எங்க அண்ணன் சுந்தர்ராஜ் அவனுக்கு பரிவட்டத்தை கட்டி ஊர் தலைவராக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கான். ஏன் தர்மா, உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு தான் பரிவட்டத்தை கட்டுறாருன்னு சுந்தருக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுமா எப்படி? அது எப்படியா பாண்டியா, எங்க அண்ணன் இதுக்கு ஏத்துக்கிட்டா சரி, இல்லைனா இந்த ஊருக்கு நான் தான் தலைவன். தர்மா, உன் தளபதி நான் இருக்கப்ப நீ ஏன் கவலைப்படுற? பாண்டியா, ஊர் தலைவராக்கி உன் தலையில பரிவட்டத்தை கட்டி உன்னையும் உங்க அப்பாவையும் சேர்த்து சந்தோஷப்படுத்துறேன். பாண்டியா, அதை எடுத்து நீ எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எத்தனை தலை உண்டாலும் சரி, அதை பத்தி நீ கவலைப்படாத, மத்ததை நான் பாத்துக்கிறேன். தர்மா, நீ ஊர் தலைவர் ஆயிட்ட. உன் தலையில பரிவட்டத்தை கட்டியாச்சுன்னு நினைச்சுக்கோ. ஓகே தர்மா, வா போய் தாக சாந்தி இருந்துவோம்.